வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி 2021 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி முடிஞ்சது. அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் இவங்களோட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இன்னைக்கு தேதியில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பல மாணவர்கள் அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் வரக்கூடிய கேள்விகளை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அப்ரோச் பண்ணுறது, எப்படி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்ற ஐடியா நிறைய பேருக்கு இன்றைக்கி தேதியில் இல்லை. இதுதான் உண்மை. நாலேஜ் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும், ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, நிறைய விஷயங்களை மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சரக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கும். ஆனால் அது எப்படி வெளிக்கொண்டு வர்றது அப்படின்ற ஐடியா நிறைய பேர்கிட்ட இன்றைக்கி தேதியில் இல்லை. தமிழ்நாடு கேண்டிடேட்ஸுடைய செலெக்ஷன் ரேட்ஸ் இப்போ ஒரு சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஆகிடுச்சு. ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வருடம் ஒரு 1000 பேர் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. அதில் ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் செலக்ட் ஆவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நிறைய பேர் எழுதினாலும் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் அந்தளவுக்கு வரமாட்றாங்க. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர்கிட்ட தான் செலக்ட் ஆகிருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம், இந்த லோ செலெக்ஷன் ரேஷியோக்கு ஒரு முக்கிய காரணம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் பல மாணவர்கள் பண்ணுற தப்பு. முக்கியமான மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓவரால் கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது, இதில் நிறைய பேருக்கு ஐடியா இல்லை. எப்படி அந்த நாலேஜை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது, இதில் நிறைய பேருக்கு ஐடியா இல்லை. நம்ம ஒத்து பார்த்தோன்னா யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமில் கேள்வி இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜஸ்லேயும் வரும் இல்லையா. ஹிந்தி மாணவர்களுக்கு ஒரு விதமான அட்வான்டேஜ் தான் அது. ஆனாலும் நிறைய ஹிந்தி மாணவர்கள் இன்றைக்கி பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, கேள்வி ஹிந்தியில் வந்தாலும் அதை நிறைய பேர் ஃபுல்லாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்களோ அதெல்லாம் ஆன்சருக்குள்ளே எழுதுவாங்க. இதையே தான் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருக்க மாணவர்களும் பண்ணுறாங்க. ஆல் இண்டியா பேசிஸில் நான் சொல்கிறேன், எல்லா ஸ்டேட்ஸ்லையும் சேர்த்து. இங்கிலீஷ் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் அந்த இங்கிலீஷில் இருக்க கேள்வியை அவங்களால படித்து புரிஞ்சு சரியான ஆன்சரை எழுத முடியாது. கேள்வி ஒன்றா இருக்கும், அவங்க எழுதியிருக்க ஆன்சர் வேற ஒன்றாக இருக்கும். இப்போ நாளைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் மெயின்ஸ் எக்ஸாமில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 ரெக்கக்னைஸ்ட் லாங்குவேஜஸ்லையுமே கேள்வி வைக்கிறாங்கன்னே வைங்களேன். தமிழ், சான்ஸ்கிரிட், மலையாளம், கன்னடா, உருது எல்லாத்துலேயுமே வச்சாலும் கூட நாளைக்கு இந்த பிரச்சனையும் இருக்கும். கேள்வி சொந்த மொழியில் இருந்தாலும் அதை நிறைய பேர் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரியான ஆன்சரை எழுத மாட்டாங்க. இந்த பிரச்சனை இப்போவே நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய மாணவர்கள் என்னை மீட் பண்ண வருவாங்க இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக. இதில் நிறைய பேர் ஏற்கனவே மெயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, ஆனால் செலக்ட் ஆகிருக்க மாட்டாங்க இன்டர்வியூக்கு. ஸோ மறுபடியும் வருவாங்க, இந்த கைடன்ஸ்க்கு வருவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இன்ட்ரிகேட்டாக அனலைஸ் பண்ணுவேன். அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணி நான் சொல்லுவேன். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னவாக இருக்கும்னா, கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. கேள்வியை பார்த்த உடனே மைண்டு ஸ்ட்ரைக் ஆகும். ஒரு 2 வார்த்தையை பார்ப்பாங்க, ஓகே இதை பற்றி எனக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி உடனடியாக எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் மைண்டில் இருக்கோ அதெல்லாம் எழுதிடுவாங்க. இந்த நடப்பு செய்தியில் மனப்பாடம் பண்ண விஷயத்தெல்லாம் எழுதிடுவாங்க. அப்போ நான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவேன், கண்டென்ட்டே சரியில்லை, இது கண்டென்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றத இதை நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஆன்சரே அவங்க நான் டிவைஸ் பண்ணி அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். அதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இது சரியான ஆன்சர் இல்லை, நீங்கள் கொடுத்துருக்க ஆன்சரில் ஃபேக்டே இல்லை, நடப்பு செய்தியே இல்லை, நம்பர்ஸு வருஷம் அதெல்லாம் இல்லை, இந்த மாதிரி எழுதுனா யூபிஎஸ்சி மார்க் போட மாட்டாங்க சார்னு அவங்க நமக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஸ்டப்பனாக இருப்பாங்க. ஸோ என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க மனசு மாறாது. சரி நானும் சொல்லிவிடுவேன், சரிங்க உங்கள் இஷ்டங்க, நான் சொல்லிட்டேன், எது பாதின்னு சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மிஸ்டேக் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா முடிவடைகிற நிலையில் வந்துடும். அப்போ இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அந்த டைமில் இவங்க சரியான பாதைக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடும். நிறைய பேருக்கு இது இம்பாசிபிளாகவும் ஆகிடும். அதனால் இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, இந்த வீடியோவில் நாம் ஒரு 2-3 மெயின்ஸ் கேள்விகள் இதை எடுத்து ஒரு டெமோ அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ரியல் டைம் ஒரு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் கேள்வியை ஒரு மாணவர் எடுத்து எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி நாலேஜை ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். போன வருடத்துலேருந்து 3 கேள்வி எடுத்திருக்கேன். முதல் கேள்வி ஜிஎஸ் பேப்பர் 1ல் வர கேள்வி. இஸ் டைவர்சிட்டி அண்ட் ப்ளூரலிசம் இன் இந்தியா அண்டர் த்ரெட் டியூ டு குளோபலைசேஷன்? நான் எப்பயுமே இதுதான் சொல்வேன், முதல்ல கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் நிறைய பேர் நம்ம அதை ரீட் பண்ணவே மாட்டோம்.
ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்கள், 2 வாட்டி ரீட் பண்ணுங்கள், புரியலனா 10 வாட்டி ரீட் பண்ணுங்கள், 100 வாட்டி கூட ரீட் பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸை முதல்லே நம்ம பண்ணிடணும். என்னுடைய அந்த ப்ரிப்பரேஷன் பிளான் வீடியோவில் சொல்லுவேன். ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் படிக்க ஆரம்பிக்கும் போதே ப்ரீவியஸ் பேப்பர் எடுத்து கொஷின் பார்த்து புரிஞ்சுக்கணும். ஆன்சர் பண்ண நினைக்கக்கூடாது. கொஷினுடைய அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்கங்க. இதை நான் சொல்லுவேன். ஸோ அதை நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனை இருக்காது. இப்போ அந்த கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இஸ் டைவர்சிட்டி அண்ட் ப்ளூரலிசம் இன் இந்தியா அண்டர் த்ரெட் டியூ டு குளோபலைசேஷன்? இதனுடைய அர்த்தம் என்ன? அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் எழுதணும்னு நினைக்காதீங்க. குளோபலைசேஷன் அப்படின்றது உலகமயமாக்கல், எக்கனாமி, கல்ச்சர், இது எல்லாத்துலேயும் நாடுகள் எல்லாம் இன்டெகிரேட் ஆகுது. இதுதான் குளோபலைசேஷன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டைவர்சிட்டி, ப்ளூரலிசம், அந்த பன்முகத்தன்மை இந்த குளோபலைசேஷனால் அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாலே நல்ல ஆன்சர் எழுதிடுவீங்க. ஆனால் நம்மள நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த கேள்வியை பார்த்த உடனே நம்ம எழுத ஆரம்பிச்சிருவோம். நாம் நடப்பு செய்தியில் என்னெல்லாம் மனப்பாடம் பண்ணமோ அந்த எக்ஸாம்பிள்லாம் எழுத ஆரம்பிச்சிடும். யூபிஎஸ்சி மார்க் போடாது. இதை புரிஞ்சுக்கணும். அதே போல் நம்ம 10 வெப்சைட் 20 மேகசின்லேருந்து நம்ம மனப்பாடம் பண்ணியிருந்தோம்னா நம்ம மூளை எப்படி வேலை செய்யணும்னா, இந்த கேள்வியை பார்த்துட்டு 30 டைரெக்ஷனில் ஓடும். ஏன்னா நம்ம பல இடத்துலேருந்து மனப்பாடம் பண்ணியிருக்கோம். அப்போ கண்ணாமண்ணான்னு ரேண்டமாக போவோம். சரியாக சிந்திக்காது, அனலைஸ் பண்ணாது, ப்ராப்பரான கான்செப்ஷுவலான ஆன்சரை எழுதாது நம்முடைய மூளை, பிரெயின். அப்போது கரெக்டானதை படிக்கணும், லிமிட்டடாக படிக்கணும், அதை புரிஞ்சு படிக்கணும், இன்டெப்த்தாக படிக்கணும். இதை எப்பயுமே என்னுடைய ப்ரிப்பரேஷன் பிளானில் நான் சொல்லுவேன். அப்போ படிக்கும்போது நீங்கள் வந்து சரியாக படிச்சுக்கணும். லிமிட்டடான ரிசோர்ஸில் தான் படிக்கணும். சரி, இப்போது ஸ்பெசிஃபிக்காக ஆன்சரை நான் வந்து சொல்ல போகிறதில்ல. எப்படி நீங்கள் திங்க் பண்ணணும் அந்த ஹிண்ட் மட்டும் சொல்கிறேன். இப்போ குளோபலைசேஷன் இது வந்து எப்படி இந்தியன் சொசைட்டியை அஃபெக்ட் பண்ணுது? குளோபலைசேஷன் பார்த்தீங்கன்னா 2 விதமாக அஃபெக்ட் பண்ணணும் இந்தியன் சொசைட்டியை. ஸோ டைவர்சிட்டி, ப்ளூரலிசம் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொசைட்டியை வச்சு தான் எழுதணும். மெயினாக கல்ச்சரை வச்சு எழுதணும். எக்கனாமி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் இதெல்லாம் உள்ளே எழுதக்கூடாது. சரியா? ஸோ சப்ஜெக்ட் என்னன்றதை டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் எழுதணும். குளோபலைசேஷன் பொறுத்த வரைக்கும் குளோபலைசேஷன் ஒரு நாட்டினுடைய கல்ச்சரை ஹோமோஜினைஸ் பண்ணும், ஹெட்ரோஜினைஸும் பண்ணும். ஹோமோஜினைஸ் அப்படின்னா ஏற்கனவே அந்த கல்ச்சருக்குள்ளே டைவர்சிட்டி இருக்கும். அது அந்த குளோபலைசேஷன் மேலே வந்து ஒன்றிணைச்சு விட்றோம், கொஞ்சம் டிஃப்யூஸ்டாக ஆக்கி விட்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குளோபலைசேஷன் மூலமாக இந்தியா போன்ற நாடுகளுக்கு நிறைய கல்ச்சரல் எலிமெண்ட்ஸ் வருது, எக்கனாமிக் எலிமெண்ட்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் லாங்குவேஜ் வருது, வெஸ்டர்னைசேஷன் வருது, வெஸ்டர்ன் ஃபுட் ப்ராக்டிசஸ், ட்ரெடிஷன், இதெல்லாம் வருது, வேல்யூஸ் வருது. இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். இது என்ன பண்ணணும்னா இந்தியன் கல்ச்சரை ஹோமோஜினைஸ் பண்ணும். உதாரணத்துக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ கல்ச்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹோமோஜினைஸ் பண்ணும். அப்போ இந்த இடத்துல இந்த லாங்குவேஜ் டைவர்சிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோமோஜினைஸ் ஆகும். அதே போல் இந்த ஃபுட் ப்ராக்டிசஸ், மற்ற கஸ்டம்ஸ், இதெல்லாம் கூட வெஸ்டர்னைசேஷன் வரும்போது இந்தியன் கல்ச்சர் வந்து ஹோமோஜினைசேஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி இந்தியாவில் நம்ம நிறைய இந்த செலிப்ரேஷன்ஸ் பண்ணுறோம், இந்த ஃபெஸ்டிவல்லாம். இப்போ தீபாவளி இந்த மாதிரி சொல்லலாம். இந்த ப்ராக்டிசஸ்லாம் ஒரு காலத்தில் நம்ம ஹெவியாக செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ அந்தளவுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறதில்ல. நான் கிராக்கர்ஸ் வெடிக்கிறத மட்டும் சொல்ல, ஓவரால் செலிப்ரேஷன், இந்த ட்ரெடிஷ்னல் செலிப்ரேஷன்ஸ் இதெல்லாம் கூட குளோபலைசேஷனால் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இங்கெல்லாம் குளோபலைசேஷன் என்ன பண்ணுதுன்னா கல்ச்சரை ஹோமோஜினைஸ் பண்ணுது. இதை புரிஞ்சுக்கணும். அப்போ ரிலீஜன், லாங்குவேஜ், வேல்யூஸ், கஸ்டம்ஸ், ப்ராக்டிசஸ், வெஸ்டர்னைசேஷன், இது எல்லாமே சேர்ந்து இந்தியன் சொசைட்டியை ஹோமோஜினைஸ் பண்ணணும். இந்த இடத்துல அந்த டைவர்சிட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இன்னொரு பக்கம் குளோபலைசேஷன் வந்து ஹெட்ரோஜினைஸும் பண்ணும். அந்த பன்முகத்தன்மையை அதிகப்படுத்தி விடும். உதாரணத்துக்கு வெஸ்டர்ன் கல்ச்சரல் எலிமெண்ட்ஸ் இந்தியன் கல்ச்சர் உள்ள வரும்போது அது இன்னும் இந்தியன் கல்ச்சரை டைவர்சிஃபை பண்ணிவிடும். அதே லாங்குவேஜ், ரிலீஜன் இதெல்லாம் உள்ளே வரும்போது அதை டைவர்சிஃபை பண்ணிவிடும். இப்போ இதில் 2 பாயிண்ட்டுமே நீங்கள் ஆன்சர் உள்ள எழுதியிருக்கணும். சரியா? ஸோ ஆன்சர் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஜென்ரலாக இந்த கல்ச்சரல் டைவர்சிட்டி, ப்ளூரலிசம் இது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு மக்கள் நினைக்கும் போது ஒரு கவுண்டர் ரியாக்ஷன் வரும். ஆன்டி குளோபலைசேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸும் வரும், கல்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும். ஸோ அதுவுமே நம்ம இந்தியாவில் அப்சர்வ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரிலீஜன், இந்த ரிலீஜியஸ் கல்ச்சர் வந்து வெஸ்டர்னைசேஷனால் த்ரெட்டில் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வெஸ்டர்ன் ப்ராக்டிசஸ், குளோபலைசேஷனை அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் உள்ள எக்ஸாம்பிளாக எழுதணும். 2 சைடும் நீங்கள் எழுதணும். சரியா? எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத சொல்லணும். இன்னொரு பக்கம் எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணுது,
அப்படின்றதே நீங்கள் சொல்லணும். ஸோ ஆன்சர் இப்படி தான் இருக்கணும். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். நடப்பு செய்தியில் படித்ததெல்லாம் உள்ளே எழுதக்கூடாது. சரியா? ஸோ கான்செப்ஷுவலாக யோசிச்சு நீங்கள் எழுதணும். அடுத்த கேள்வி, இது ஜிஎஸ் பேப்பர் 2ல் வரக்கூடிய கேள்வி. இந்தியன் டயாஸ்பரா ஹேஸ் அ டிசைசிவ் ரோல் டு பிளே இன் த பாலிட்டிக்ஸ் அண்ட் எக்கனாமி ஆஃப் அமெரிக்கா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். காமெண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ். மறுபடியும் கொஷினை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நம்ம டயாஸ்பரா அப்படின்ற வேர்டு நம்ம மைண்டில் ஸ்ட்ரைக் ஆன உடனே நம்ம மனப்பாடம் பண்ணதெல்லாம் உள்ளே எழுதி வைப்போம். சுந்தர் பிச்சை, இந்த மாதிரி ஆட்கள், அவர்களுடைய பேர்லாம் எழுதுவோம். இதெல்லாம் எக்ஸாமில் எழுதக்கூடாது, கான்செப்ஷுவலாக எழுதணும். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்திய வம்சாவளியினர், அந்த டயாஸ்பரா, இவங்க அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் முக்கியமான பங்கு அளிக்கிறாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸு, எக்கனாமி, இந்த 2 தான் கோர். இதை சுற்றி தான் ஆன்சர் எழுதணும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே சரியான ஆன்சர் எழுதிடுங்க. காமெண்ட் வித் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிளில் கொஞ்சம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க தவிர எக்ஸாம்பிள்ஸாக எழுத சொல்லலை. ஸோ கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே ஐஏஎஸ் ஆகிடுங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ இந்தியன் டயாஸ்பரா அமெரிக்கா, யூரோப்பில் நம்ம பார்த்தோம்னா பொலிட்டிக்ஸில் முக்கியமான போஸ்ட்டில் இருக்காங்க. உதாரணத்துக்கு அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் சொல்லலாம். அவங்களே ஒரு பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். அதே போல் பிரிட்டன் நாடுகளில் பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் போன்ற நாடுகளில் நிறைய எம்பிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆரிஜின் எம்பிஸ். ஸோ பொலிட்டிக்கலாக ஆல்ரெடி அவங்களுடைய ரோல் அந்த நாட்டில் இருக்குது. அதே போல் அமெரிக்காவில் டெமோக்ராட்ஸ், ரிப்பப்ளிகன்ஸ், இவங்களுக்கு இந்தியன் அமெரிக்கன் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப காலமாக டெமோக்ராட்ஸ்க்கு சப்போர்ட் இருந்தது. ரீசெண்டாக ரீப்பப்ளிகன்ஸ்க்கும் சப்போர்ட் இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அங்கே எலெக்ஷனில் நிற்கும்போது இந்தியன் அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் ரீப்பப்ளிகன் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிளாக எழுதணும். எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு க்ரக்ஸனோ அதை சொல்லணும். எப்படி அவங்களுடைய பாலிட்டிக்ஸில் டயாஸ்பராவுடைய ரோல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அதே போல் எக்கனாமி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்கள் சொல்லணும். நிறைய பிஸ்னஸ்மேன் இருக்காங்க இந்தியன் டயாஸ்பராவில், அமெரிக்காவில், யூரோப்பில். அதே போல் பாலிட்டிக்ஸ்லேயும் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அந்த எக்கனாமிக் பாலிசி, ட்ரேட் பாலிசி எல்லாம் ஃப்ரேம் பண்ணும்போது இவங்க முக்கிய ரோலில் இருக்கிறதுனால அதையும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு ஃபேவரபுளாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அந்த நாடுகளுக்குள்ளேயே ஒரு சில இஷ்யூஸை இந்த இந்தியன் டயாஸ்பரா மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணுவாங்க. இந்த இமிக்ரேஷன், செக்யுலர் பாலிசி, அந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய எக்கனாமிக் பாலிசி, சோஷியல் செக்யூரிட்டி, இன்சூரன்ஸ், இந்த மாதிரி விவகாரங்கள் டிஸ்கஷனுக்கு வரும்போது இந்தியன் டயாஸ்பராவோட ரோல் அங்கே முக்கியமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஆன்சர் வந்து இதை சுற்றி தான் இருக்கணும். ஒட்டு மொத்தமாக அந்த சாஃப்ட் பவர்ன்ற டேர்மை சொல்லியிருக்கணும். அதை சொல்லாமல் எழுதக்கூடாது. ஸோ டயாஸ்பராங்கிறதே ஃபார்ம் ஆஃப் சாஃப்ட் பவர். அதை முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கும். 3வது கேள்வி, இது ஜிஎஸ் பேப்பர் 3ல் வர கேள்வி. வாட் ஆர் த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் இன் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா? வாட் ஸ்ட்ராட்டஜி ஷுட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அடாப்ட் டு கவுண்டர் த த்ரெட் இன் த அஃபெக்டட் ஏரியாஸ்? மறுபடியும் கொஷினை புரிஞ்சுக்குங்க. எடுத்த உடனே ஆன்சர் எழுதணும்னு நினைக்காதீங்க. இங்கே என்ன கொஷின்? வாட் ஆர் த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் இன் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா? லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்னாலே இந்த மாவோஸ்ட் பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், LWEனாலே இந்த நக்சலைட்ஸ், அந்த இஷ்யூ தான். ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இங்கே தான் மாவோசம் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே எது டிட்டர்மினன்ட்ஸ்னு கேட்குறாங்க. அந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஜிஎஸ் பேப்பர் 3. ஸோ இது வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி ரிலேட்டடு, அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் எழுதணும். ஸோ இதில் ஆல்ரெடி உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். அப்போ நம்ம மைண்ட் எங்கே போனோம்னா ஏற்கனவே நம்ம படித்த ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே டேரெக்டாக போய் நம்ம நாலேஜ் எடுக்கணும். மைண்ட்லேருந்து எடுத்து அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணணும். இதை பண்ணாலே போதும். ஸோ முக்கியமான டிட்டர்மினன்ட்ஸ் என்னங்க? இந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் அதிகம், ஆனால் அங்கே எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் இருக்குது. அது ஒரு டிட்டர்மினன்ட். அதனால் அந்த பீப்புள் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியனேஷன் இருக்கும், ஒரு கிரீவன்ஸ் இருக்கும். இது அடுத்த பாயிண்ட். அது இல்லாமல் அங்கே லேண்ட் ஏலியனேஷன் ஒரு ப்ராப்ளம். டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எப்போல்லாம் வருதோ மக்கள் அங்கேருந்து வெளியேற்றிடுவாங்க. இந்த லேண்ட் ஏலியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? லேண்ட் ஏலியனேஷன். அது இல்லாமல் இந்த ஈஸ்டர்ன் ரீஜனில் ஃபாரஸ்ட் கவர் அதிகம். ஃபாரஸ்ட் கவர் இருக்கிறதுனாலேயே இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசமால்
அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டால் அங்கே ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும், மற்ற ரீஜன்ஸில் ஒர்க் பண்ண முடியாது. இது ஒரு முக்கிய காரணம். எல்லாத்துக்கும் மேலே அந்த மக்களுடைய இல்லிட்ரஸி, பாவர்ட்டி, இதனால் இந்த எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி இருக்கு இல்லையா, அந்த மாவோஸ்ட் ஐடியாலஜி, அதனால் ஈஸியாக பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு உள்ளே போய் சேர்ந்துருவாங்க. இந்த மக்கள்லாம் மெயினாக ட்ரைபல் பீப்புள். ஸோ ட்ரைபல் பீப்புளுக்கு லேண்ட் ஒரு முக்கியமானது. ஸோ அந்த ஏலியனேஷன் வரும்பொழுது அந்த கிரீவன்ஸ்னால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாவோஸ்ட் மூமெண்ட்டில் போய் அவங்க சேர்ந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான டிட்டர்மினன்ஸ், இதை சொல்லணும். செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதணும். நான் சொன்னது போல் அந்த டெரைன், ஃபாரஸ்ட் கவர், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கணும். அது இல்லாமல் ஈஸ்டர்ன் பார்ட்டு ஆஃப் இந்தியா ஒட்டி பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியா, அதை தாண்டி நமக்கு மியான்மர் இருக்குது. அது இல்லாமல் மற்ற சில நாடுகள், சைனா, நேபாள் சொல்லலாம். இந்த நாடுகள் நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இருக்க அந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ரீசன்ஸ், இதை நீங்கள் சொல்லணும் இல்லை. ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டியை மைண்டில் வச்சு எழுதணும். அடுத்தது வாட் ஸ்ட்ராட்டஜி ஷுட் வி அடாப்ட். ஒட்டுமொத்தமாக அரசு, சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி? ரொம்ப சிம்பிள், ஆல்ரெடி உங்களுக்கு நாலேஜ் இருக்குது. டேரெக்டாக கன் எடுத்து ஷூட் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. ஒரு பக்கம் செக்யூரிட்டி ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், அஃபென்சிவ். இன்னொரு பக்கம் வந்து டெவலப்மெண்ட். இதுதான் உங்கள் ஆன்சரில் இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. ஆல்ரெடி இருக்க ஸ்கீம் எழுதுங்க போதும். இன்டெகிரேட்டட் ஆக்ஷன் பிளான் ஒரு ஸ்கீம் இருக்குது ஆல்ரெடி, அதை எழுதுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸுமே டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸில் இருப்பாங்க. இந்த போலீஸ், சிஆர்பிஎஃப் எல்லாமே ரோடு போடுவாங்க, ஸ்கூல் நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமை உள்ளே எழுதுங்க எக்ஸாம்பிளாக. எஸ்ஆர்இன்னு இன்னொரு ஸ்கீம் இருக்குது, இதெல்லாம் எழுதுங்க. அவ்வளோதான், ஒரு 2-3 முக்கியமான ஸ்கீம்ஸை நீங்கள் எழுதணும். ஓவரால் உங்கள் ஒப்பீனியன் தாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத சொல்லணும். இங்கேயும் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எழுதணும். அப்போது இந்த கவுண்டர் குரில்லா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இந்த குரில்லா வார்ஃபேரை மாவோஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அவங்கள எதிர்த்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு மூமெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணி நடத்தணும். கவுண்டர் ஐடியாலஜிக்கல் கன்ஃபரண்டேஷன், அதையும் பண்ணணும். அவங்களோட ஐடியாலஜி மாவோஸ்ட் ஐடியாலஜி, அந்த மாவோஸ்ட் ஐடியாலஜி எதிர்த்து நாம் ஒரு ஐடியாலஜி கொண்டு போகணும். இந்த எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜி எடுக்கிறது தப்பு, நீங்களும் டெமோக்ரஸிக்குள்ளே வாங்க அப்படின்றத நம்ம எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸும் கொண்டு போகணும், ஐடியாலஜி வச்சு கொண்டு போகணும். குரில்லா வார்ஃபேரை எதிர்த்து நம்ம கொண்டு போகணும். ப்ராக்டிக்கலாக சில சொல்யூஷன்ஸ் தாங்க. கிராம சபாவை இன்க்ளூட் பண்ணணும். ட்ரைபல் ஏஜென்சிஸ் இருந்துன்னா இவங்களை இன்க்ளூட் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு தான் அப்போ ட்ரஸ்ட்டு வரும். அப்போ செக்யூரிட்டி ஃபோர்ஸஸோட, கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, மாவோஸ்டோட சேர மாட்டாங்க. அது இல்லாமல் ப்ரைவேட் செக்டரை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்கேஜ் பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு எங்கேஜ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ரோடு போடுறது, கேபிள் லைன்ஸ் போடுறது, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வர்றது, ஹெல்த் கேர் கொண்டு வர்றது, இதெல்லாம் கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்சர் எழுதுங்க. செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான பாயிண்ட்டை விட்டுட்டேன். இன்டெகிரேஷன் பிட்வீன் த ஃபோர்ஸஸ், ஸோ சிஆர்பிஎஃப், ஆர்மி, போலீஸ் ஃபோர்ஸ், ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ், இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கோஆர்டினேஷன் இருக்கணும், இன்டெகிரேஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த மாவோஸ்ட்டை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், எல்டபிள்யூஏ ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். டிசிஷன் மேக்கிங் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ட்ரைபல்ஸ், அதை மெயினாக சொல்லணும். ஸோ அந்த ஏலியனேஷன் இருக்கிறதுனால தான் சேர்றாங்க மாவோஸ்ட்கிட்ட. அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா மாவோஸ்ட் மூமெண்ட்டில் போய் சேர மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் பாயிண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த டெமோவில் நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி இது சம்மந்தமாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இருக்கிற நாலேஜ் எழுதாமல் நடப்பு செய்தியில் மனப்பாடம் பண்ணதெல்லாம் எழுதுவோம். கொஷனுக்கும் ஆன்சருக்கும் சம்மந்தமே இருக்காது. இதுதான் பிரச்சனை நிறைய பேருக்கு. இதனால் யூபிஎஸ்சி மார்க் போட மாட்டாங்க, அதனால் செலக்ட் ஆக முடியாது. நிறைய பேரில் இன்டர்வியூ போக முடியாது. இன்டர்வியூ போனாலும் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது என்ன, வாட் இஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், ஹவு டு அப்ரோச், ஆன்சர் ரைட்டிங், இதெல்லாம் நான் செப்பரேட்டாக கைடன்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். இதை ஃபுல்லாக பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களால் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை மாஸ்டர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன். நன்றி.